டெய்லி எனக்கு ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஃப்ரீ ஹேர்லேயே தாங்க டெய்லி போகிறா. ரிப்பன் வச்சு பின்னி விடுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பன் வச்சு பின்னி விடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் ரிப்பன் வாங்க சொல்லி டார்ச்சர் பண்ணா. அதை பின்னி கொஞ்ச நாள் தான் அனுப்பினேன். கொஞ்ச நாள் பின்னிட்டு போனதுலேயே அவளுக்கு வந்து போர் அடிச்சிச்சா என்னன்னு தெரியல. அதுலேருந்து ரிப்பன் வச்சு பின்னணுன்னாலே வேணாமா அப்படின்னு சொல்லிடுறா. இப்போல்லாம் ஃப்ரீ ஹேர் தான். ஃப்ரீ ஹேர் விட்டு அதுலேயும் மாடலாக ஏதாவது வந்து இந்த ஃப்ரெஞ்சு பேக்கு சுருட்டி பின்னுறது அந்த மாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்லங்க ஹேர் ஸ்டைலாம், அந்த மாரி ஹேர் ஸ்டைல் தான் பண்ணணுமா. இவள் ஹேருக்கு ஃப்ரெஞ்சு பேக்கெலாம் இப்போ பின்ன முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா சுருட்டியே இன்றைக்கி பின்னி விட்டாச்சு. இதான் இன்றைக்கி அவளோட ஹேர் ஸ்டைலு. பூவும் தொங்குற மாரி தான் வைக்கணுமா. அதுவும் மடக்கி வைக்கிறேன்னு சொன்னால் அதுவும் கேட்கல. சரி அவள் இஷ்டத்துக்கே வச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டாச்சு. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டானா அப்போல்லாம் ஃப்ரீ ஹேரை விட முடியாதுல்ல. அப்போல்லாம் பின்னி தான் அனுப்ப முடியும். அவளே கேட்டாலும் நான் விட மாட்டேன். அப்போல்லாம் பின்னி தான் அனுப்பிவிடுவேன். ரெட்டை ஜடை தான் டெய்லிக்கும். ஏன்னா அப்போ தான் முடி வளரும். சரி அது வரைக்கும் அவள் வந்து இருக்கிற அந்த குட்டி முடியல என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண முடியுமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அவள் கேட்குறான்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுட்ருக்கேன். இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன். முடி வளர்க்கணுன்னு அவளுக்கும் ரொம்ப ஆசை, எனக்கும் ஆசை. எப்படியாவது நீட்டாக அவளுக்கு முடி வளர்த்துணுங்க. அது அவளோட ஆசை. அதை நிறைவேற்றி தீருவேன் நான். அதுக்காக என்னென்னலாம் இயற்கையாக நேச்சுரலாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக அவளுக்கு பண்ணுவேன். அது என்னென்னன்றதும் நான் பண்ணும்போது நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க 2 பேரும். வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கே ஆயா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் இங்கே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. வெளியில் கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சவங்க கோவிலுக்கு தாங்க போகிறோம். அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லா நாளுமே கோவிலில் எல்லா சாமியும் உகந்த நாளாகவே தான் இருக்குது. இந்த நாள் அந்த நாள்னு எந்த நாளுமே கிடையாது. எல்லா நாளுமே ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த தாங்க இருக்குது. நம்மளுக்கு தான் போகிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதேமாரி தான் இப்போ எங்கள் ஊரில் வந்து கடந்த 2 வருஷமாக கோவில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்களா. அதனால் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடத்தலை. சாமியும் தூக்கலே. எங்கள் ஊரில் லட்ச தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். அந்த ஃபங்க்ஷனுமே வைக்கவே இல்லை. அதனால் இந்த வருஷம் வந்து 5 சாமி தூக்குவாங்க. இந்த வருஷம் 2 சாமி மட்டும் தூக்கி ஊர்வலம் வருது. அதை கூட போய் பார்க்க முடியலைங்க. நான் போன வாரம் ஊருக்கு போயிட்டோமா, அதனால் இந்த வாரம் போகல. அதனால் போய் பார்க்க முடியல. ஆனால் இந்த இயர் வந்து லட்சதீபம் வச்சா அதை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து லட்சதீபம் தான் எங்கள் ஊரில் ஃபேமஸே. எங்கள் ஊருனாலே அதில் ஃபேமஸ்னு என்ன சொன்னாங்கன்னா லட்சதீபம் தான். சுற்றி இருக்கிற நிறையா ஊர்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போவாங்க. லட்சதீபம் லட்சக்கணக்கான தீபம் ஏற்றுவோம். அதுதான் லட்சதீபம்னு சொல்கிறது. காட்டுக்குள்ளே நைட்டில் நடக்கும் இந்த ஃபங்க்ஷன். இந்த இயர் வச்சாங்கன்னா நான் கண்டிப்பாக போவேன். அப்படி போனேன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள்.